ஓவரா பேசுறாங்களே தவிர பாம்பெடுத்து வெளில விட மாட்டேங்கிறாங்களே. காமன் மேன் ஷோ அப்படின்னு தொடர்ந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காமன் மேன் ஷோவில் வந்து நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணுங்கள், 2 நிமிஷத்தில் வந்து எங்களுக்கு வீடியோ கொடுங்க, கமான் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் காமன் மேன் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு எதையுமே பேச மாட்டேங்கிறாங்களே. உண்மையிலே காமன் மேன் அப்படிங்கிற ஷோ வருமா வராதா? பிக் பாஸுக்கு முன்னாடி நாங்களும் வந்து மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய நபர்களை போட்டியாளர்களாக பிக் பாஸ்குள்ள போட்டு அவங்க என்னென்ன மாதிரியான சாதனைகளை சாகசங்களை பண்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு மக்கள் ஆர்வமா இருக்கும்யா, எதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு பிக் பாஸ் ரசிகர்களுக்கு த காமன் மேன் ஷோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக பேச இருக்கிறோம். ஒரு வழியாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ தொடங்க இருப்பதாக தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. த செகண்ட் லவ் அப்படின்னு ஒரு ஷோவை ஆரம்பிச்சு அட்டு ஃப்ளாப், நம்ம கூட அதை பார்த்து ரிவ்யூ பண்ணலாம், அதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கன்றாவையும் இல்லை. ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து எதையாவது ஒன்று பண்ணுங்கடா, அன்பே உன்னை பார்க்கும்போது என்னுடைய நெஞ்சில் பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறது அப்படின்னு எதையாவது டேட்டிங் கீட்டிங் போனீங்கன்னா கவிதை ஏதாவது சொல்லுங்கடா, பாட்டு ஏதாவது பாடுங்கடா, டான்ஸு கிம்ஸ் ஏதாவது ஆடுங்கடா, உங்கள் அம்மா என்ன சேர்த்து வைப்பாளா அப்படின்னு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கடான்னா டேட்டிங்கில் போய் உட்காந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1-on-1 இன்டர்வியூ மாதிரி. நான் வந்து உனக்கு புருஷனாக வந்தேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணுவேன் தெரியுமா, உனக்கு இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விளங்குமுடா இந்த 6 பேரை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே காதோல் பண்ணி இவங்க கிளட்ட மக்கள் பார்த்து அப்படியே தள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த செகண்ட் லவ் ஷோ. காரி துப்புற மாதிரி இருக்குது. ஹோஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணனை பிக் பாஸுக்கு நீங்கள் ஹோஸ்ட்டாக வாங்கலாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்ல வேலை வரல. இந்த அம்மா செகண்ட் லவ்வை ஹோஸ்ட் பண்ணுறதே இந்த லட்சணத்தில் இருக்கே. பிக் பாஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. பிக் பாஸ் ரசிகர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, தயவு செஞ்சு இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற ஷோவை இழுத்து மூடிட்டு இந்த காமன் மேன் ஷோவை தயவு செஞ்சு கொண்டு வாங்கடா அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களுடைய மனநிலையாக இருக்குது. ஏன்னா ஜூலை மாதம் பாதி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆகஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு அப்படின்னு யூடியூபர்கள் எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களுடைய மைண்ட்லேயும் பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இந்த தடவை அக்னி பரிச்சா அப்படின்னு தெலுங்குல பண்ண அந்த ஒரு விஷயத்தை இங்கே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து புதுவிதமாக த காமன் மேன் அப்படின்னு சொல்லி தலைப்பு பேர் எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்துலேயும் இருந்து இன்ஸ்பயர் ஆயிரும் போல இருக்கு. வடக்கில் என்ன நடக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்து குப்பையை தூக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிட வேண்டியது. சரி, நம்ம காமன் மேன் விஷயத்துக்கு வருவோம். காமன் மேன் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. உண்மையிலேயே பொதுமக்கள் இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்களா? ஏன்னா அவங்க ப்ரோமோ போடும்போது ஒரு ஆட்டோக்காரர் வந்து த காமன் மேன் ஷோக்கு போகிற மாதிரியும், ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு வந்து இவங்க வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் வந்து காமன் மேன் ஷோக்கு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு பொதுமக்கள்ல இருந்து 4 பேர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டியை வந்து மக்களுக்கு மத்தியில் விதைச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பொதுமக்கள்ல இருந்து இவங்க ஆள் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அந்த 2 நிமிஷ வீடியோவை அவங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த 2 நிமிஷ வீடியோவில் யாராவது பாப்புலராக இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் திருச்சி சாதனாலாம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. பிக் பாஸுக்கு வந்து நான் ஆடிஷனுக்கு வந்தேன், நான் பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா நான் மக்களுக்காக விளையாடுவேன், என்ன ஆதரிங்க மக்களே அப்படின்னு சாதனா போட்ட வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. போன சீசனில் தானடா நாங்கள் வாட்டர்மிலன் ஸ்டாரை பார்த்தோம், சாதனாலாம் வந்தால் பிக் பாஸ் சீசன் 10 பார்க்கலாமா வேணாமா, வாட்டர்மிலன் அப்படின்னு ஒருத்தன் வந்ததுக்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டான் அந்த ஷோவை. சாதனா அப்படிங்கிறது ஒரு பொம்பளை வெர்ஷனாக வாட்டர்மிலன் ஸ்டாரு. இந்த சாதனா பிக் பாஸுக்குள்ளே வர்றதை பற்றி பேசும்போது நமக்கு இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆரியா வந்து ஒரு டுட்டோரியல் சென்டர் ஆரம்பிப்பாரு. அந்த டியூட்டோரியல் சென்டரில் பாடம் நடத்துறதுக்கு வந்து சந்தானம் வந்து சகிலாவை கூட்டிகிட்டு வருவார். டியூட்டோரியல் சென்டருக்கு எதுக்கடா சகிலாவை கூட்டிட்டு வந்திருக்க மச்சான், இவங்களை எதுக்கடா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி, சாதனாவை எதுக்கடா பிக் பாஸுக்கு கூட்டிகிட்டு வரீங்க, அது பாட்டுக்கு வந்து ஆபாசமாக யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அது சூப்பர் சாட் வாங்கிக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா என்ன புரட்சியை பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. அப்போ த காமன் மேன் அப்படிங்கிற பேரில் இவங்க தெரியாத முகங்களை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு டாஸ்க் கொடுத்து அவங்களுக்கு பிக் பாஸ் மாதிரியான ஒரு பெரிய பிளாட்ஃபார்முக்குள்ள வாய்ப்பு கொடுக்க போறாங்களா, இல்லை அந்த 2 நிமிஷ வீடியோவில் யார் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் மக்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்து பிக் பாஸ் காமன் மேன் ஷோ அப்படின்னு ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு ஷோ அப்படிங்கிறத நடத்த போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை அந்த 2 நிமிஷ வீடியோவில் இவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை கூட்டிட்டு வந்து ஷோ
நடத்துனாங்க அப்படின்னா, இருக்கவே இருக்காங்க நம்ம பயபுள்ளைக யூடியூப்ல வந்து இந்த பிக் பாஸ் ஷோவை ரிவ்யூ பண்ணக்கூடிய நபர்கள். கழுவி ஊத்திருவாங்க, காரி துப்பிருவாங்க. ஏன்டா எதுக்குடா வெள்ளையும் சொல்லியுமா அலையணும்? இதுக்கு எதுக்குடா விஜய் டிவி வெக்கங்கெட்டு போய் அலையணும்? அப்படின்னு நாக்கு மேல பல்ல போட்டு நம்ம பயலுகளே தேர இழுத்து தெருவுல விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அதனால த காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோ நடத்துறது முக்கியம் இல்ல. உண்மையான காமன் மேனுக்கு அங்க வாய்ப்பு அப்படிங்கிறது குடுக்கப்படுதா? அப்படிங்கிறது தான் இருக்கதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதே ஆந்திராவுல பிக் பாஸ்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியே ஒரு காமன் மேனால நடந்தது. ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாயி போய் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. காமன் மேனா இருந்தாரு. அவர் வந்து அந்த பர்ட்டிகுலர் பிக் பாஸ் தெலுங்கு சீசனை வின் பண்றாரு. அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாகுது. கார் கண்ணாடிகள்லாம் அடிச்சு உடைக்கப்படுது. மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாகி அவரை காவல்துறை ரிமாண்ட் பண்ணி 15 நாட்கள் சிறையிலையும் வைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படுற அளவுக்கு பிக் பாஸ் தெலுங்கு போச்சு. அதே போல தமிழ் போவதற்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ்ல ஒரு ரெவல்யூஷனை பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் உடைய கவனத்தையும் ஒரு சாதாரண ஒரு குடிமகன், ஒரு காமன் மேன் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? அந்த காமன் மேனை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு தேடல்ல இந்த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது இருக்குமா? இல்ல பிரபலமான நபர்களையே கூட்டிட்டு வந்து மக்களுக்கு வந்து இவங்க விபூதி அடிக்க போறாங்களா? அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிரும். மக்களாகிய நீங்க வழக்கமா நமக்கு வந்து அக்டோபர் மாசம் பிக் பாஸ் ஆரம்பிக்கும். செப்டம்பர்ல தான் நம்ம பிக் பாஸை பத்தி பேச ஆரம்பிப்போம். இப்போ த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14ஆம் தேதியே ஆரம்பிக்க போகுது. அப்படிங்கிறப்போ மக்கள் வந்து பிக் பாஸை எப்போ இருந்து பார்க்க ஆரம்பிக்க போறாங்கன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்தே பார்க்க ஆரம்பிக்க போறாங்க. லைவ் மட்டும் நமக்கு வந்து செப்டம்பரோ இல்லை அக்டோபரோ. நிறைய நியூஸ் சேனல்கள் வந்து ஆகஸ்ட்லேயே வந்து காமன் மேன் ஷோ வருதுன்னா, செப்டம்பர்லேயே வந்து பிக் பாஸ் வந்து முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தந்தி டிவி போன்ற சேனல்ஸ் எல்லாம் வந்து நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால ஆகஸ்ட்ல இருந்தே பிக் பாஸ் சீசன் 10 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் மக்களாகிய நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, மக்களாகிய நீங்க யாராவது இந்த காமன் மேன் ஷோக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு விஜய் டிவில இருந்து அழைப்பு அப்படிங்கிறது வந்துச்சா? யாராவது ஆடிஷன் அப்படிங்கிறத அட்டன் பண்ணீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் ப்ரோ நீங்க அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சத்தியமா அப்ளை பண்ணல. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ஒரு 20 கண்டஸ்டன்ட்டோட கேம் ஆடுறதை விட பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில உட்காந்து இந்த ஷோவை ரிவ்யூ பண்ணி லட்சக்கணக்கான மக்களோட சேர்ந்து இந்த கேமை விளையாடுறது தான் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு, சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில இருந்து லட்சக்கணக்கான மக்களோட சேர்ந்து வேற லெவல்ல ஒரு கேமை ஆட போறோம். இந்த காமன் மேன் ஷோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறத பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.